ஹலோ டிசைனர், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 to மாஸ்டரில் நம்ம அடுத்த எபிசோடை தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கேல் டூலை பற்றி பார்த்துருந்தோம், செக்ஷனை பற்றி பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் வந்து ரெக்டாங்கிள் டூலை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த ரெக்டாங்கிள் டூலில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பியரன்ஸ் வரைக்குமே பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி பொசிஷன், லேஅவுட், அதுக்கப்புறம் அப்பியரன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வரப்போகிற ஃபில்லு, ஸ்ட்ரோக், எஃபெக்ட், எக்ஸ்போர்ட் இதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை வந்து ஒரு ஷேப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப்பை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ண உடனே எனக்கு என்ன காமிக்குது, இந்த இடத்துல ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஷேப்புடைய கலர்ஸை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ என்ன கலர் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோமோ ஸோ அந்த கலர் வந்து இங்கே மாறிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்லில் போய்ட்டு இந்த இடத்துல கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கலருடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன கலர் சூஸ் பண்ணணுமோ நீங்கள் அதை வந்து இந்த கலருடைய பிக்கர்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே வந்து எனக்கு வந்து இந்த கலர் வந்து இங்கே மாறணும். இப்போ வந்து ரெட் கலர் வேணும்னா நான் வந்து ரெட் கலரை இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டார்க்கு, இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு, இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, இந்த கார்னரில் டார்க்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடரில் இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலர் வந்து சேச்சுரேஷன் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலர் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும். இது வந்து டீசேச்சுரேஷன், இது வந்து சேச்சுரேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கலர் நாலேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹியூன்னு சொல்லுவோம். ஸோ ஹியூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டிபிள் கலர்ஸ். ஸோ கலரில் இருக்கிற எல்லா கலரும் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன கலர் சேஞ்ச் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பக்கத்தில் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கலர் பிக்கர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்பிள் பிக்கர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா கலர். ஸோ இந்த கலரில் வந்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கேன்வாஸில் இருக்கிற ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண கலரை நான் வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல எங்கே வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஆப்ஜெக்டுடைய கலர் வந்து அது மாறிடும். ஸோ அதே மாதிரி நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பிக் பண்ண கலரில் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டே நீங்கள் மாற்றி செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கலர் மாறிட்டே இருக்குது. தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஷேப் வச்சுருக்கேன்னா, ஸோ இந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு போகிறேன், அப்படியே எனக்கு கலர் மாறுது. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுஸில் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா, எங்கெங்கே எடுத்துகிட்டு போகணுமோ அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் மாறிட்டே இருக்கும். இல்லை எனக்கு அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே வேணுமோ அங்கே வந்து ஜஸ்ட்டு 1 கிளிக் மட்டும் கொடுங்க. அப்படி 1 கிளிக் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்கிற கலர் மட்டும் உங்களுக்கு இங்கே ப்ளேஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒப்பாசிட்டி. ஸோ இந்த ஒப்பாசிட்டி பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ஒப்பாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும், அதோடைய கலர் மட்டும் ஃபேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலரை வந்து ஃபேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் கம்மி பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒப்பாசிட்டியுடைய மேனுவலாக நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் வந்து 10 கொடுக்குறேன் அப்படின்னா மேனுவலாக எனக்கு 10 மட்டும் வந்துடும். 100 கொடுக்குறேன்னா 100 எனக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸா கோட். இது வந்து கலர் கோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபின்னு ஒரு கலர் இருக்குது. ஆர்ஜிபினா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட், க்ரீன், ப்ளூ. சிஎஸ்எஸ் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ சிஎஸ்எஸ் கலர்னால் இது கோடிங்கில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அது மூலயமா உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து கோடாக வந்து மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா ஹைலைட், சேச்சுரேஷன், லைட் அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஹைலைட், சேச்சுரேஷன், பிரைட்னஸ்ஸு, ஸோ இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த கலர் பிக்கரை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஹெக்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஹெக்ஸா கோடுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோடாகவும் கொடுக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கோடாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூ அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ ப்ளூ கலர் எனக்கு மாறிடும். அதே மாதிரி நான் வந்து ரெட்டுன்னு எழுதுகிறேன், ரெட் கலராக எனக்கு மாறிடும். ஸோ பிளாக்குன்னு நான் எழுதுகிறேன், ஸோ பிளாக் கலராக எனக்கு மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தெரிஞ்ச கலருடைய பேரை நீங்கள் போட்டிங்கனாலும் போதும். ஸோ இப்படியும் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், பர்பிள்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த பர்பிள் கலர் மாறி இருக்குது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீபோர்டில் மவுஸோடைய கீ இருக்கு இல்லையா, அதில் வந்து டாப் அண்ட் பாட்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறும். இங்கே பாருங்கள், நான் கீழே இறக்குறேன், மேலே கொண்டு போகிறேன். ஓகேங்களா. டாப் அண்ட் பாட்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து சிங்கிள் கலர் மட்டும் மாறணும், அதாவது இதில் இருக்கிற இந்த கோடு மட்டும் ஒரு கோடு மட்டும் எனக்கு மாறணும்னா இந்த ஒரு கோடு மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மாற்றினீங்கன்னா இந்த ஒரு கோடில் இருக்கிற கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 இருக்கு இல்லையா. ஸோ 6ல் வந்து நீங்கள் வந்து 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாப் அண்ட் பாட்டம் அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு கலர் மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், கலர் மாறுதுங்களா. ஓகே. ஸோ கீழே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இந்த பேஜில் எத்தனை கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அத்தனை கலர் இங்கே காமிக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து கலர் பிக்கர் வச்சு யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற கலர் எதனா வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னா நாங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டாலே போதும். ஸோ இந்த பேஜில் எத்தனை கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அத்தனை கலர் எல்லாமே காமிக்கும். அதில் ரிப்பீட்டடான கலர் உங்களுக்கு வந்து இதுலேருந்து எடுத்துக்கணுன்னா ஈஸியாக நீங்கள் ஜஸ்ட் இதுலேருந்தே பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ எனக்கு இதில் இந்த கலர்லேருந்து வேணாம், நான் ஆல்ரெடி ஸ்டைலாக சேவ் பண்ணியிருக்கேன்னா நம்ம வந்து ஸ்டைலாக வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் வந்து நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சாலிட் கலர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியண்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய வந்து சன்ரைஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேடியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கிரேடியன்ட் மாதிரியான எஃபெக்டை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு கிரேடியன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ கிரேடியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஸோ ரெண்டு கலரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீ மல்டிபிளாக நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்னுடைய கர்சரை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இந்த லைனுடைய கார்னரில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு கிளிக் பண்ணால் இன்னொரு கலர் எனக்கு ஆட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது வந்து சென்டருடைய கலர் இல்லையா. ஸோ இந்த கலரில் எனக்கு வந்து கலர் எதனா சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எதனா கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை வந்து ட்ராக் பண்ணி இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கலருடைய அந்த ஷேப் எங்கே போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. எனக்கு வந்து டாப்லேருந்து பாட்டம் வந்து லைட்டாக இருக்கணும், டாப்பில் வந்து டார்க்காக இருக்கணும், இல்லை லைட்டாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லீனியர்னு இருக்குது. ஸோ லீனியர்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் மாதிரி உங்களுக்கு கலர் வந்து நெக்ஸ்ட் கலர் வந்து பிளெண்ட் ஆகி வரும். ஸோ இதில் அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியல்னால் ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கலர் வந்து பிளெண்ட் ஆகி வரும். இப்போ இந்த கலர் வந்து எப்படி பிளெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் போடுறேன். ஸோ இந்த ஷேப்போட கலர் ஒயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஷேப் வந்து நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு மேலே வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பாட்டமில் போகணும். ஸோ இந்த ஷேப்போடைய கலர் வந்து இந்த கலர். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த கலர் நான் சூஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே பாட்டமில் அமைச்சிடுறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து இந்த மாதிரி தான் அது க்ரியேட் ஆகிருக்கும். இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் வந்து லேயர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ பிளரு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து என்ன ஆயிருக்கும்னா அதில் எனேபிள் ஆகிருக்கும். இந்த மாதிரி அந்த கலர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா. இந்த மாதிரி தான் அந்த கலர் க்ரியேட் ஆகிருக்கும். இதில் வந்து என்னென்னா இந்த லைன்ஸை வந்து நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர்ஸும் மாறும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் கலர் மாறுறேன்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த கிரேடியன்ட் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் அதை க்ரியேட் பண்ணி காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த டாட் வந்து எனக்கு இந்த பக்கம் இருக்கணும், இல்லை எனக்கு இந்த டாட் வந்து சென்டரில் வேணும், இது வந்து இப்படிக்கா போகணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்குலர். ஸோ இந்த ஆங்குலர் என்னென்னா பர்டிகுலராக ஒரே ஒரு இடத்துல ஆங்கிளில் வச்சு மட்டும் எனக்கு என்ன வேணும், கலர் வந்து க்ரியேட் ஆகிருக்கணும். ஸோ இது வந்து நம்ம அதிகமாக நம்மளுடைய யூஐயில் யூஸ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் எதனா ஒரு எஃபெக்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும், ஸோ ஒரு காயினோட எஃபெக்ட் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த காயினோட எஃபெக்டை வந்து
இதிலேருந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கோல்டு காயினோ இல்லை வந்து சில்வர் காயினோ அந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி எஃபெக்டில் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்புளாக நீங்கள் வந்து எப்படி யோசிக்கிறீங்களோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, ஸோ அதில் நீங்கள் யோசித்து உங்களுக்கு எந்த மாதிரி கொண்டு வரணுமோ நீங்கள் அதை கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட். ஸோ இந்த ஷேப்பும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுடைய எஃபெக்டை கொண்டு வர போகிறீங்களோ அதை நீங்கள் கொண்டு வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் மல்டிப்புளாக எத்தனை வேணுனாலும் உங்களுடைய கலர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சென்டராக வேணுன்னா நீங்கள் சென்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ரொட்டேட் பண்ணாலும் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த பக்கம் போனால் இது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து எல்லாத்துலேயும் இருக்குது, லீனியர்லேயும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கிரேடியண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாத்துலேயும் இருக்குது. ரேடியல், லீனியர், டைமண்ட், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் உங்களுக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து இதுலேயே வந்து ஹைட் அண்ட் வித் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து இந்த கலர் வந்து இந்த பக்கம் வரணும், ஃப்ளிப் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்னா இதை வந்து ஃப்ளிப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கலர் வந்து இந்த இடத்துல போயிடுச்சு பார்த்துங்க, இது வந்து இந்த கலரில் இந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ரொட்டேட் ஆப்ஷன். ஸோ ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து இதுலேயே வந்து எனக்கு லைட்டாக வேணும் அப்படின்னா ஒப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணி லைட்டாக எனக்கு கொடுக்கணும்னா லைட்டாக கொடுக்கும். ஸோ இது எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டர்ன். ஸோ இது பேட்டர்ன் எப்படி க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா இன்கேஸ் வந்து நான் ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு பாலிகான் க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த பாலிகான் வந்து எனக்கு வந்து பேட்டர்னாக வேணும். ஸோ மல்டிபிள் பேட்டர்னாக வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த மாதிரியும் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஷேப்ஸ். ஓகேங்களா? இது சும்மா ஜஸ்ட் ஒரு ஷேப். ஸோ இந்த ஷேப்பை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஃப்ரேம்குள்ளே போட்டு வச்சிடுறேன். சரிங்களா? ஒரு ஃப்ரேம்குள்ளே போட்டுடுறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஃப்ரேம்குள்ளே இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டில் நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், பேட்டர்ன் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சோர்ஸ் வேணுமோ, அதாவது எந்த ஷேப் வந்து பேட்டர்னாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டை கண்டினியூஸாக, இப்போ இதுதான் வந்து அவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து மல்டிப்புளாக வந்து என்ன ஆகும், ஸோ இதில் க்ரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மல்டிப்புளாக இந்த ஆப்ஜெக்ட் தான் மல்டிப்புளாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த சோர்ஸ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு காமிக்கிறதுக்கு அந்த மாதிரி காமிக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எது அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைலோடைய டைப்பு எப்படி இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமா இல்லை எனக்கு வந்து ரேண்டமாக இருக்கணுமா. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். எனக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரைட் லைன் மாதிரி காமிக்குது. இது வந்து ரேண்டமாக இருக்குது. ரேண்டம் அப்படின்னா ஸோ ஸ்லைட்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி போயிருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டைரக்ஷன் எப்படி இருக்கணும், ஹாரிஜான்டலாக இருக்கணுமா இல்லை வந்து வெர்டிக்கலாக இருக்கணுமா, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் வந்து கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம், ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பேஸிங் வந்து இதோட இன்பிட்வீன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும், அதிகமாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமா. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அலைன்மெண்ட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு டாப் அலைன்மெண்ட்டில் வேணும்னா டாப் அலைன்மெண்ட்டு, சென்டர் அலைன்மெண்ட் வேணும்னா சென்டர் அலைன்மெண்ட்டு, சென்டர்லேயே டாப்பில் வேணும்னா சென்டர்லேயே டாப்பு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை ஸோ இந்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்த வெர்ஷன். இது எல்லாமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 month கூட ஆயிருக்காது. இப்போ லேட்டஸ்ட்டாக இது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபிக்மா ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எப்படி வந்து நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் எந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஐகான்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஐகான்ஸ் எல்லாமே நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் நம்ம வந்து வெக்டார் கிராஃபிக்ஸில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து இமேஜ். ஸோ ஒரு இமேஜை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேக் அன் இமேஜின்னு கொடுத்துருக்காங்க. சில ஃப்ரீ வெர்ஷனாக இருந்துச்சுன்னா மேக் அன் இமேஜ் இருக்காது.
ஸோ பெய்டு வெர்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த மேக் அன் இமேஜ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இமேஜ் வச்சுருக்கேன், இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராபெரி நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இமேஜ் எனக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த இமேஜுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோடைய ஆப்ஷன் இதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபில் அப்படின்னா என்னென்னா இந்த இமேஜ் வந்து இப்போ இந்த இருக்கிற ஷேப்புக்குள்ளே ஃபில் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அது ஃபில் ஆகிருக்கு. எனக்கு வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபிட் ஆகிடும். ஸோ ஃபிட்டுக்கும் இப்போ ஃபில்லுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ப்ரோ எதுவுமே தெரியவே இல்லை அப்படின்னா, ஸோ இந்த இமேஜ் வந்து இன்கேஸ் வந்து வேறு மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபிட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபில்லுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். இப்போ இது வந்து என்ன மாறிடுச்சு பாருங்கள், கிராப்பாக மாறிடுச்சு. இப்போ நான் ஃபிட்டுன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் அதே ஷேப்பில் வந்துடுச்சு அதே இடத்துல. ஸோ இந்த இமேஜோட சைஸ் என்ன இருக்கோ அதே மாதிரியும் இந்த இமேஜ் எங்கே இருக்கோ அதே மாதிரி எனக்கு வந்திருக்கும். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இது கிராப்பில் இருக்குது. இன்கேஸ் நான் ஃபில்லுன்னு நான் கொடுத்தேன்னா அது அந்த இமேஜோட சைஸ் எவ்வளோ ஃபில்லாக இருக்கோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபில் ஆகிடும். ஏன்னா இப்போ இந்த இமேஜும் இந்த ஷேப்பும் அதோடைய ரேஷியோ இருக்கு இல்லையா சேமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபில் ஆகிடுது. அதே மாதிரி கிராப்புன்னு நான் கொடுத்தேன்னா நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து கிராப் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேணுமோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த பார்ட் மட்டும் தான் வேணும்னா நீங்கள் வந்து கிராப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோடைய சைஸஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்ம பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர்னை. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, எப்படி வந்து நம்ம வந்து பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பேட்டர்னாக அது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் என்னென்னா இது வந்து ஒரு இமேஜ், இதுக்கு வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு பாட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் கார்னரில் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் டூல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட், பூஸ்ட் ரெசல்யூஷன். ஸோ இது வந்து அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு பெய்டு வெர்ஷனில் இருக்கும், மேபி ஃப்ரீ வெர்ஷனில் இல்லாமல் போகலாம். ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜை வந்து நான் இதில் வந்து ஃபில் பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு இமேஜை நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளக்கின் யூஸ் பண்ணி தான் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லைனா எப்படி வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலான்னு அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் மட்டும் எனக்கு ரிமூவ் ஆகும். ஸோ எனக்கு இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ எனக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இமேஜும் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல ஏஐ டூல் இருக்குல்ல, இது வந்து பூஸ்ட் ரெசல்யூஷன் அப்படின்னா என்னதுன்னா உங்களுடைய ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இது என்ன போட்டிருக்கு பாருங்கள், பூஸ்டிங் ரெசல்யூஷன் இஸ் வெரி ஃபர்தர் மே டேக் எ வைல் பூஸ்ட் எனிவே. ஓகேவா, ஸோ இது என்னதுன்னா டைமிங் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இமேஜ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா டைமிங்கும் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணோன்னா ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இமேஜ்க்கோ பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னென்னா இதோடைய கிளாரிட்டியில். ஓகேவா, ஸோ அந்த கிளாரிட்டி அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்லைட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிட்ட வச்சு காமிக்கிறேன். இதோடைய கண்ணும் பாருங்கள், இதோடைய கண்ணையும் பாருங்கள். இந்த கண்ணில் பாருங்கள் உங்களுக்கு பிக்சலேட்டாக இருக்கா, ஆனால் இந்த கண்ணில் பாருங்கள் பிக்சலேட் இல்லை. ஸோ இதுதான் வந்து அது என்ன பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டெலிட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து வெறும் ஆல்ரெடி இருக்கிற எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், எனக்கு வந்து அந்த பூஸ்ட் ஆப்ஷனோ இல்லை பேக்ரவுண்ட் ரிமூவல் ஆப்ஷனோ எனக்கு காமிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல போயிடுங்க. ப்ளக்கின் நான் உங்களுக்கு இன்னும் எடுக்கலை, இருந்தாலும் நான் காமிச்சிடுறேன். ஸோ இதில் போய்ட்டு ப்ளக்கினில் போய்ட்டு இந்த இடத்துல பேக்ரவுண்ட் ரிமூவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா, பேக்ரவுண்ட் ரிமூவர். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவர் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐகான் 8 பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இன்கேஸ் வந்து இதுலேயே உங்களுக்கு வந்து எதனா ஏபிஐ அந்த மாதிரி எதனா கேட்டுதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஏபிஐ நம்ம இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் வந்து நம்மளுக்கு இப்போ கேட்கல.
ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் அதை மட்டும் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா, நம்மளுக்கு சூப்பராக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லை எனக்கு காமிக்கல ப்ரோ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் டூல். ஸோ இது வந்து இமேஜ் வந்து ரொட்டேஷன் பண்ணோம். ஸோ அதோடைய ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்குது, அது இந்த ஷேப்பும் அப்படியே தான் இருக்குது. உள்ளே இருக்கிற இமேஜை மட்டும் நான் ரொட்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்மளோட ரொட்டேஷன் ஆப்ஷனில் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது வெறும் உள்ளே இருக்கிற இமேஜ் மட்டும்தான். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன். ஸோ இந்த எடிட் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து பெய்டு வெர்ஷனில் இருக்கும். பெய்டு வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணால் இது செக் பண்ணி பாருங்கள். இது என்னென்னா ஏஐ மூலமாக நம்ம வந்து இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ட்ரெஸ்ஸோடைய கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ணணும், என்ன கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளூவாக சேஞ்ச் பண்ணணும்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் எனக்கு வந்து இதில் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தேன்னா என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, இதில் வந்து இந்த எடிட் இமேஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு லிமிட் ரீச்டு திஸ் ஃபீச்சர் அன்டில் ஜூலை 1. ஸோ அது வரைக்கும் என்னால் வந்து இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த ஃபீச்சரை என்னால் யூஸ் பண்ண முடியாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னா சாட்ஜிபிடியில் எப்படி நம்ம வந்து இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோமோ எடிட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இமேஜ்லேயே. ஸோ இமேஜ்லேயே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட்னா ஃபோட்டோஷாப்லாம் போகாமல் இங்கே இருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இமேஜோடைய கான்ட்ராஸ்ட், எக்ஸ்போஷன், அதே மாதிரி சேச்சுரேஷன் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக மாற்றிட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கலராக இன்னும் கொஞ்சம் கலர் எனக்கு பிரைட்டாக வேணும், ஸோ சேச்சுரேஷன் கம்மியாக வேணும், கான்ட்ராஸ்ட் அதிகமாக வேணும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அங்கே ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு போகாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேயே எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஆப்ஷன் கூட உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷனாக இருந்துச்சுன்னா வீடியோ ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்காது. ஓகேவா, ஸோ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லோடைய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாத்தையும் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லே வந்து எனக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து இந்த இமேஜில் எனக்கு ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த கார்னரில் போயிட்டு இந்த இமேஜோடைய ஃபில் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஹைலைட் ஆகிடும். அப்போது Ctrl+C கொடுத்துட்டு காப்பி பண்ணிடுங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு எந்த ஆப்ஜெக்டில் வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு இந்த ஆப்ஜெக்டில் இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு வந்து Ctrl+V கொடுத்தேன்னா எனக்கு அந்த இமேஜ் வந்து எனக்கு ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இமேஜ் வந்து எனக்கு இதில் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபில்லையும் வந்து ஃபிட்லேயும் வந்து இந்த டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இமேஜில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது ஃபில்லுன்னு இருக்குது. ஸோ ஃபில்லுன்னு கொடுத்தோடனே இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதே இமேஜை நம்ம வந்து ஃபில்லுன்னு கொடுத்தோம், ஸ்ட்ராபெரி இமேஜ் ஃபில்லுன்னு கொடுத்தோம். அது வந்து உங்களுக்கு ஃபில்லுலேயும் ஃபிட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக தெரியல. இப்போ நான் ஃபிட்டுன்னு கொடுக்குறேன் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பாருங்கள் ஃபிட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த இமேஜுடைய ரேஷியோ இருக்கு இல்லையா அது டிஃப்ரெண்ட்டு, அதே மாதிரி இந்த ஷேப்புடைய ரேஷியோ டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா ஸோ அதுக்குள்ளே ஃபிட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மோடுன்னு ஆப்ஷன். ஸோ இந்த பிளெண்டிங் மோடும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இமேஜில் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆகுது பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது வந்து மல்டிப்ளேன் கொடுக்குறேன். ஸோ ப்ளஸ் டார்க்கர், அதே மாதிரி கலர் பர்ன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரியும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டைலை நீங்கள் எதில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இதில் வந்து என்ன பண்ண முடியும், இந்த பிளெண்டிங் மோடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. உங்களுடைய இமேஜஸை வந்து எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலரை வந்து நான் அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பின்னாடி நம்மளுக்கு என்ன கலர் இருக்குமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இது பிளெண்ட் ஆகிருக்கு இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொன்று.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த மாதிரியும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் எதனா வந்து ப்ரோச்சரோ இல்லை வந்து ஃப்ளையரோ இல்லை வந்து ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த நேரத்துலலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதனா ஒரு வெப்சைட்டோ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில்லிலே வந்து மல்டிபிள் ஃபில்லும் நம்மளால் கொடுத்துக்க முடியும். இங்கே இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். மல்டிபிள் ஃபில் எத்தனை ஃபில் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு கலர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு வந்து 100% நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேலே இது வந்து டாப்பில் வந்துடும். ஸோ அதனால் இது தெரியாது. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு கலர் கம்மியாக வேணும்னா நீங்கள் கலர் கம்மியாக கொடுத்துட்டு ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை கலர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் வந்து கிளிக் பண்ண எனக்கு கலர் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு கிளிக் பண்ண கலர் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு வேணான்னா டெலீட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துலேருந்து எனக்கு வந்து இந்த கலரை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கலர்லேருந்து இந்த கலரை மூவ் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இங்கே மேலே கொஞ்சம் மூவ் பண்ணால் இதில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இங்கே எப்படி நம்ம லேயர்லாம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டைல்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து நம்ம ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறது, வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அடுத்த வர வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.